ஏப்ரல் 21 எல்லா கட்சிக்கும் பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு. ஆனா தாவேகாவுக்கு ஏப்ரல் 22 நைட்டு ஒரு பிரச்சாரம் தொடங்குச்சு. அது 23 சாயங்காலம் வரைக்கும் நடந்துச்சு. கிளாம்பாக்கத்துல பேருந்து நிலையத்துல கிட்டத்தட்ட அன்றைக்கு 11 லட்சம் பேர் சென்னையிலிருந்து வெளியே போறாங்க. 11 லட்சத்துல இருந்து 13 லட்சம் பேர் சென்னையில இருந்து வெளியே போறாங்க. போய்கிட்டே தான் இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான பேர் வெளியே தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு 2000 பேர் அங்க நிக்கிறாங்க. ஒரு 2000 பேர் நிக்கிறதுல ஒரு 500 பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தாவேகா ஆதரவாளர்கள் அங்க நின்று தாவேகா தாவேகா டிவிகே 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 அப்படின்ற கோஷங்கள் எழுப்புறாங்க. அங்க அந்த கிளாக் ரூமா கிளாக் டவர்னு சொல்லுவோம்ல, அந்த கண்டக்டர்ஸ் உட்கார்ந்து இருக்கிற இடம், அந்த இடத்த ரவுண்ட் அப் பண்ணி அங்க கோஷம் போட்டது, நடு ரோட்ல சாலை மறியல் பண்ணது, அங்க கோஷம் போட்டது, அது எல்லாமே தொடர் பிரச்சாரமாக அவர்களுக்கு மாறி இருக்கிறது. அது ஒரு இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி டிஜிட்டலா தாவேகாவுக்கு இருந்த அந்த ஒரு பெரிய நெட்வொர்க், அதுல ஆயிரக்கணக்கான இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான ஐடிக்கள் அதுல வேலை பார்த்துருக்குது. இந்த மாதிரியான நெட்வொர்க்கை திமுகன்ற கட்சியால கட்சி ரீதியா பில்டு பண்ண முடியுமானா வாய்ப்பே இல்லை. தாவேகாவும் கட்சி ரீதியா அதை பில்டு பண்ணல. அவங்க ஃபேன் நெட்வொர்க் ஆல்ரெடி மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் நெட்வொர்க் வேற வகையில மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் படத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக இவங்க ஆல்ரெடி மெயின்டைன் பண்ணது.